கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்திய வசனத்தின் லெந்து கால சிறப்பு சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளின் சிந்தனைக்கான கருப்பொருள் சிலுவையை தழுவுதல். சிலுவையை தழுவுதல். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது கடிதம் 1 அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லெந்து காலம் கிறிஸ்தவ விசுவாச பயணத்திலே நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ பயணத்தின் வசந்த காலம் இந்த லெந்து காலம். அது ஆன்மீக மீளெழுச்சி காலம். வெறும் 40 நாட்கள் கடும் காலம் அல்ல. நம்மை மீளமைத்து சரி பண்ணி நம்முடைய இயக்கம் சரியாக இருக்கின்றதா என சரி பார்க்கின்ற, நம்மை மீள உயிர்ப்பித்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த லெந்து காலத்திலே சிலுவை மையத்தில் இருந்து சிந்திக்கவும், சிலுவையை கொண்டு நம்மை சரி பார்க்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த லெந்து காலம் பூராக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அதனூடாக வந்த உயிர்ப்பு என்ற சிந்தனை கூடாக இந்த லெந்து காலத்தை நாம் அனுசரிக்கின்றோம். ஆகவே இந்த லெந்து காலத்தின் மைய பொருள் சிலுவையாக இருக்கிறது. லெந்து காலத்தை சிலுவையை தழுவிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாக அமைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுதான் பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகின்றார். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறுகின்ற நமக்கு அது கடவுளின் வல்லமை என்று சொல்லுகின்றார். சிலுவை அன்றைய காலத்திலே ஒரு பலவீனமான தோல்வியின் அடையாளமாக இந்த உலகம் பார்த்தது. சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவரால் எதுவுமே செய்ய முடியாது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய வாழ்வு பலவீனப்பட்டு போகின்றது. அவருடைய உடல் பலவீனப்பட்டு போகின்றது. அது பலவீனத்தின் அடையாளமாக வருகின்றது. அது ஒரு தோல்வியின் அடையாளமாக வருகிறது. தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே இனி வாழ்வு இல்லை, தோற்று போயிருக்கிறார், முடிந்து போயிருக்கிறது என்ற ஒரு நிலையை அது சித்தரிக்கின்றது. ஆகவே இவ்விதமான ஒரு தோல்வியின், பலவீனத்தின் அடையாளமாக இருந்த சிலுவையை கடவுள் மானிட மீட்பிற்கான ஒரு கருவியாக, ஊடகமாக மாற்றினார் என்பதுதான் பவுலடிகளார் நமக்கு முன்வைக்கின்ற ஒரு ஆழமான சத்தியமாக அது இருக்கின்றது. தோல்வி, பலவீனம் என்னும் நிலையிலிருந்து மனிதனை நிறைவேற்றவும், மனிதனை முழுமையான நிறைவுக்கூடாய் கொண்டு வரவும், சாதிக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் சாதித்து அதை நிறைவேற்றினார். அன்பின் ஆழத்தை அந்த சிலுவை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கடவுள் எவ்வளவுக்கு அன்பு கூற முடியும் என்பதற்கு சரியான ஒரு அடையாளம் இந்த சிலுவையாக இருக்கிறது. இந்த சிலுவைதான் ஒட்டுமொத்த அன்பினுடைய முழுமை, நிறைவான அடையாளமாக இருக்கிறது. இதை தவிர அன்பை அளவிட்டு காட்ட எதுவாலேயும் முடியாது. ஆகவே இது கடவுளினுடைய அன்பின் ஆழத்தை நமக்கு கொண்டு வருகின்றது. மன்னிப்பின் ஆழத்தை கொண்டு வருகின்றது. இதற்கு மேலே ஒரு மனிதன் மன்னிக்க முடியுமா? இதற்கு மேலே இந்த மன்னிப்பை அளவிட முடியாது. அதை சரியாக வரையறுக்கின்றது இந்த சிலுவை. உச்ச வெயிலிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு தனக்கு எதிராக செயற்பட்ட எல்லாரையும் சொல்லுகின்றார், பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இவ்விதமான சூழ்நிலையிலே தொங்குகின்ற ஒரு மனிதனால் எப்படி இந்த மன்னிப்பை கொடுக்க முடியும்? ஆகவே இதுதான் முழுமையான மன்னிப்பு. இந்த மன்னிப்பை விட சிறந்த மன்னிப்பு இந்த உலகத்திலே இல்லை, இனியும் இல்லை. ஆகவே இந்த மன்னிப்பு என்கின்ற ஆழத்தை சிலுவை வரையறுத்தது என்று பார்க்கிறோம். உயிர்ப்பின் நம்பிக்கையையும் இந்த சிலுவை தான் கொண்டு வந்தது. இந்த சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட போது உலகம், சுற்றியிருந்த போர் வீரர்கள்,
பிசாசானவன் எல்லாருமே நினைத்தார்கள் இது தோற்று போய்விட்டது, முடிந்தது என்று. ஆனால் அந்த சிலுவை உயிர்ப்பின் ஒரு தொடக்க புள்ளியாக அங்கே மிளிர்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிலுவை தான் வாழ்வை அது ஏற்படுத்தினது. ஒரு புதிய வாழ்வை, நிலை வாழ்வுக்கான அடித்தளத்தை அது இட்டது. இந்த சிலுவை தான் ஒப்புரவை கொண்டு வந்தது. ஆண்டாண்டு காலமாக யுகம் யுகமாக இருந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே காணப்பட்ட விரிசல், மனிதனுக்கும் இடையிலே காணப்பட்ட விரிசல், மனுக்குலத்துக்கும் படைப்புக்கும் இடையிலே காணப்பட்ட விரிசலை ஒப்புரவாக்கினது இந்த சிலுவை. இதனூடாய் கடவுளும் மனிதனும் மனுக்குலமும் படைப்பும் ஒப்புரவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒப்புரவாக்குதலின் முழுமையை, நிறைவை, உன்னதத்தை, மகிமையை, மேன்மையை இந்த சிலுவை ஏற்படுத்தினது என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதன் ஊடாகத்தான் இந்த சிலுவை மேன்மையை நமக்கு கொண்டு வருகின்றது. சாத்தியம் இல்லை என்கின்ற எல்லாவற்றையும் சாத்தியமானது என்று வலியுறுத்தினதும் எடுத்துக்காட்டினதும் இந்த சிலுவையாக இருக்கிறது. சாத்தியமானது என்ற ஒரு புதிய திருப்பத்தை இந்த சிலுவை நிரூபித்திருக்கிறது. ஆகவேதான் இந்த சிலுவை நமக்கு மேன்மையாய் இருக்கிறது என்று பவுல் தன்னுடைய அனுபவத்தினூடாக முன்வைக்கின்றார். அது கிறிஸ்துவின் சிலுவை, அது கடவுளின் வல்லமையின் வெளிப்பாடு, கடவுளுடைய அற்புதத்தின் முழுமை வெளிப்பாடாக அது இருக்கிறது. அந்த சிலுவையின் தன்மைக்குள், அந்த சிலுவையின் விழுமியங்குக்குள் வருவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். சிலுவையை நாம் தழுவிக்கொள்ளுகின்ற பொழுது, சிலுவைக்குள் நாம் வருகின்ற பொழுது, சிலுவையின் விழுமியங்களுக்குள் நாம் வாழுகின்ற பொழுது நாம் கடவுளின் வல்லமையை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்வு மேன்மையடைகின்றது, நம்முடைய வாழ்வு அர்த்தமாகின்றது, நம்முடைய வாழ்வு சாத்தியமாகின்றது. நாம் கடவுளின் வல்லமையின் மாதிரிகளாகின்றோம், கடவுளுடைய வல்லமையின் சாட்சிகளாய் நாம் வருகின்றோம். மற்றொரு மீதான பொறுப்பு நமக்கு உணர்த்தப்படுகின்றது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்திலே பவுலடிகளார் முன்வைக்கின்றபடி சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையாக இருக்கலாம். ஆனால் மீட்படைய வேண்டிய, மீட்புக்காக காத்திருக்கின்ற நமக்கு அது கடவுளின் மேன்மையாக, வல்லமையாக அது இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். அந்த சிலுவையின் தன்மைக்குள்ளும் விழுமியங்களுக்குள்ளும் நம்முடைய வாழ்வை நாம் உருவாக்கி கொள்வோம். இந்த லெந்து காலத்தை சிலுவையை தழுவிக்கொள்ளுகின்ற காலமாக நாம் மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். லெந்து காலத்தின் விழுமியங்களான சிவம், தபம், தர்மம் என்கின்ற இந்த 3 ஒழுக்கங்களையும் பின்பற்றுவதனூடாக சிலுவையை நாம் சரியாக தழுவிக்கொள்வோம். சிலுவையின் வாழ்வை நாம் பின்பற்றுவோம். சிலுவை காட்டுகின்ற வழியிலே நாம் பின்தொடர்வோம். இவ்விதமாய் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது இந்த லெந்து காலம் நம்முடைய ஆன்மீக பயணத்தின் ஒரு மாற்றத்தினை, புதுப்பித்தலை, ஒரு மேன்மையை நமக்கு கொண்டு வருகின்றது. ஆகவே அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்து எத்தமுள்ள லெந்து காலமாக கடைபிடிக்க, சிலுவையை தழுவிக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்புக்கு செவி சாய்த்தவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுக்கவும், சிலுவையை தழுவிக்கொள்ளுகின்ற காலமாய் இந்த காலத்தை நாம் கடைபிடிக்கவும் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாக வழிநடத்துவாராக.